வணக்கம் நேயர்களே. இன்றைக்கு நாம் சிந்திக்கவிருக்கும் தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரேக்கியின் வரலாறு, ரேக்கி ஹிஸ்டரி. அதாவது போன பதிவுல நாம ரேக்கியின் முன்னுரை பற்றி பார்த்தோம். இந்த பதிவுல நாம ரேக்கியின் வரலாறு பற்றி பார்க்கலாம். ரேக்கி என்னும் இந்த தெய்வீக சிகிச்சை முறை டாக்டர் மிகாவோ யோசி என்ற ஜப்பானியரால் உலகிற்கு 20ஆம் நூற்றாண்டில் அறிமுகமானது. ஒருவரை கைகளால் தொட்டாலே உடல் நோயை குணப்படுத்த முடியும் என இவரால் தான் நிரூபிக்கப்பட்டது. ஆனாலும் இந்த தெய்வீக சிகிச்சை முறை ஜப்பான்ல தான் தோன்றியதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ள தோணும், எழும், அப்படி கூட வச்சுக்கலாம். அந்த கேள்விக்கான பதில நாம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நாம நம்மளுடைய முன்னோர்களின் வாழ்க்கை முறைய பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. அதாவது உலகில் 6 அறிவு படைத்தவன் மனிதன் மட்டும்தாங்க. பண்டைய காலத்தில் நம் முன்னோர்கள் மானிட பிறவியின் மேன்மை அறிந்து பிறவிக்கு காரணமான தெய்வத்தை அறிய முற்பட்டார்கள். முதலில் பால பருவத்திலிருந்து பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து குடும்பஸ்தனாகி கடமைகளை முறையாக செய்து பின்னர் வானப்பிரஸ்தம் எனும் நிலைக்கு வீட்டை திறந்து காட்டிற்குள் சென்று தவமிருந்தார்கள். தன்னை மறந்து தவம் செய்து சந்நியாசியாகி கடவுள் வரம் பெற்ற சிலர், நேராக வானுலகெய்தினர் சிலர், இன்னும் சிலர் பரோபகார சிந்தனையுடன் தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் எனும் கருத்துக்கேற்ப நாட்டிற்கே மறுபடியும் வந்தனர். மன்னராட்சி நடைமுறையிலிருந்த பண்டைய காலத்தில் செங்கோல் ஆட்சி காலத்தில் மன்னன் கடவுளுக்கு அடுத்தபடியாக நிகழ்ந்தான். தவ வலிமை பெற்ற துறவி பூண்ட சந்நியாசிகள் துறவிகள் ராஜரிஷியாக ஆலோசனை கூற மன்னர்களின் சபையில் இருந்தனர். இவர்கள் மக்களுக்கும் மன்னருக்கும் நல்வழி புகட்டுவதோடு அல்லாமல் மன்னர் பரம்பரைகளுக்கும் மக்கள்களுக்கும் ஆன்மீக சிந்தனையும் கல்வியையும் புகட்டி வந்தனர். இவர்கள் தங்கள் பாரம்பரியத்திலேயே நோயின் மூலத்தை அறிந்து நோயை குணப்படுத்தி வந்தனர். ஒரு சிலர் தொட்டாலே நோய் நீக்கும் மேன்மையான சக்தியை பெற்றிருந்தார்கள். கைகளால் எழுதுவதை விட கண்களால் காண்பது, காதால் கேட்பது ஆழ்மனதில் பதியும். அத்தகைய அறிவை இறுதி வரையில் நிலைத்து நிற்கும் எனும் அரிய உண்மையை நம் முன்னோர்கள் அறிந்திருந்தனர். அதன் பிறகு அஞ்ஞானம் பெருகியது. பக்தி, கலாச்சாரம், நம் பண்பு ஆகியன நிலை கொள்ந்தன. சுருக்க சொன்னால் அறிவியல் வளர்ந்தது, அஞ்ஞானம் பெருகியது, ஞானம் அழிந்தது, கலை அழிந்தது. குருகுல முறையில் வந்தோரும் பக்தியால் வரம் பெற்றோரும் அறிந்திருந்ததே தொட்டோ தொடாமலேயோ நோய் தீர்க்கும் கலை சிலரால் தீய வழிகளுக்கு பயன்பட்டது. இதை கண்ட ஞானிகள் தவத்தின் வலிமையுடன் எவ்வாறு தவம் செய்து இறைவனை அடைவது, நோய் தீர்க்கும் சக்தியை பெறுவது என எல்லாவற்றையும் சூத்திரங்கள் மூலமாக ஸ்லோகங்களில் எழுதி மறைக்கப்பட்டனர். எவனொருவன் இறைவனின் பரிபூரண வலிமையை அறிந்து சரணாகதி என்று அவனுள் அடைக்கலம் அடைகிறானோ அவனுக்கு இந்த சூத்திரங்கள் உண்மை புரியும் என்பதுதான் இதன் பொருள். நாளடைவில் படிப்படியாக குறைந்தது, மறைந்தே விட்டது. அற்புதமான நோய் தீர்க்கும் நம் பாரம்பரிய கலை அழிந்தது. பின்னர் மூப்பும் முதுமையும் மக்களை வாட்டத் தொடங்கின. இயற்கைக்கு மாறாக வாழத் தொடங்கியதால் பலவித நோய்களும் தோன்றின. இக்காலகட்டத்தில் புத்த பிரான் அரண்மனையில் அவதரித்தார். நோயும் இறப்பும் அவர் மனதை பாதிக்க அரண்மனை வாழ்க்கையை துறந்தார். பின்னர் துறவரம் பூண்டு ஆழ்நிலை தியானம் செய்து ஞானத்தையும் பெற்றார்.
புத்தர் தியானத்தில் கண்டறிந்த உண்மை ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் தெய்வீக சக்தி உண்டு என்பதாகும். அவர் கடவுளை ஒளிமயமாக கண்டார். தாம் பெற்ற ஞானத்தை மற்றவருக்கும் அறிய அவர் வாழ்நாளிலேயே பல புத்த பிக்ஷுக்களை உருவாக்கினார். இதன் பிறகு மிகாவோ யோசியின் தேடல் ஆரம்பம். இதை பற்றி நாம் பின்னர் காணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.